அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் அற்புதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு ராசியின் அதிபதியான சனி பகவான் 7.5 சனியின் பாதிப்புகளை முழுமையாக குறைத்து சுகஸ்தானத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த மாதத்திற்கு பிறகு பாதசனியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, பணி ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம், நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் போன்றவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். தடை தாமதத்தையும் பல்வேறு வகையான சிக்கல்களையும் தொடர்ந்து கடந்த 7.5 ஆண்டுகளாக சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதம் பல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது. நீண்ட நாட்களாக தடை தாமதம் என்று நினைத்த தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையை ஜென்ம ராசியின் மீது அபரிவிதமாக செலுத்துகிறார். அது மட்டுமல்லாது 9, 11 ஆகிய இடங்களையும் வலு சேர்க்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில திட்டமிட்ட பணிகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவேதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் புத்திர பாக்கியம் பெறுவதற்கான நல்ல யோகமும் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையும் சுமூகமாக நீங்குவதோடு புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு தைரியஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக பாகியஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கி மிக துடிப்புடனும் சிறப்பாக பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தையும் விரைவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக தடை தாமதம் இல்லாமல் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக தடை தாமதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனை நிறைந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு
அமைப்பால் மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பாராத பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய 3 ராகுவுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் அபரிவிதமான வளர்ச்சி மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரனின் உச்சம் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பிப்ரவரி மாதத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட வளர்ச்சியையும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிகப்பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் பகைவரும் நண்பர்களாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகமாகவும் இந்த தருணம் அமைகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். மந்தமாக பல பணிகள் நடைபெற்ற சூழலில் இனி விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் யோகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் உண்டு. எதை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் என்று பல்வேறு வகையில பின்னடைவை தொடர்ந்து சந்தித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் உறுதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பமும் அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி உறுதியாக முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி 2, 3 ஆகிய இடங்களை அலங்கரிக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தடையென நினைத்த காரியங்கள் விலகி முன்னேற்றத்தை வலுவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மேலும் உஷ்ண கிரகமான சூரியனும் ஜென்மராசியை விட்டு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விலகுகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான அலைச்சல் உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவில் இருந்து வந்த கஷ்டங்கள் நெருக்கடிகள் நிச்சயமாக விலகி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை சந்திரனும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சூரியன் சந்திரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில்